குடிக்கிறதா? இந்தாம்மா, இந்த பானை வச்சுக்கொள்ளுங்க. அக்கா வேணாம், கோயிலுக்கு அம்மா கொடுக்க சொன்னாங்கல்ல, சாமி கோவிச்சுக்க. நாங்கள் எல்லாரும் சாமியின் பிள்ளைகள் தான் என்று அம்மா சொல்லியிருக்கிறார். அழுகின்ற இந்த குழந்தைக்கு பால் கொடுத்தால் சாமி கோபிக்காது. நீங்கள் நல்லாக இருக்கும். வீணாக கோபப்படாதீர். குழந்தைகள் ஸ்கூலில் இருந்து வருகின்ற நேரம்தான், ஆறுதலாக கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் பால் பாக்கெட் கோயிலுக்கு வரவில்லை என்று ஐயர் போன் பண்ணினார். என்ன செய்தீர்கள்? அம்மா, நான் இல்லைன்னு தான் சொன்னேன். பூஜா தான். பூஜா என்னடி செய்தார்? இல்லம்மா, 2 நாளா பால் இல்லாம பசியோட இருந்த ஒரு குழந்தைக்கு கொடுத்தேன். பிள்ளையா அம்மா? அம்சமே, நான் சொல்லவில்லையா உங்கள் பிள்ளைகள் பிழை செய்யாது என்று? சாரி அம்மா. சாரி எல்லாம் ஏன் சொல்கிறாய்மா? இப்பதான் சாமிக்கு அபிஷேகம் செய்த புண்ணியம் எங்களுக்கு கிடைத்திருக்குது. அம்மா, கண் தெரியாத ஒருவருக்கு உதவி சென்றம்மா. அப்படியா? உங்களுக்கு என்ன பரிசு கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. வேண்டாம்மா, நல்ல காரியங்கள் செய்யும் போது எதுவும் எதிர்பார்க்க கூடாது. அப்போதான் உங்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்று அப்பா சொல்லியிருக்கார். இல்லையா அப்பா? நானே சொன்னேன். அப்பையார் தான் ஆக்கி சூடியிலே அறம் செய்ய விரும்பு. தேவையானவர்களுக்கு உன்னால் முடிந்து உதவிகளை செய் என்ற என் வாழ்க்கைக்கு எல்லாம் விடயங்களையும் சொல்லி இருக்கின்றார். அதுதான் நாங்கள் வீட்டுக்கு அவ்வு இல்லாம இந்த பேர் வைக்கலாம்பா. ஆமாம் பிள்ளைகளே. நன்றி, வணக்கம். முதல் வணக்கம். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்னும் மகாகவி பாரதியின் வாக்கு கிணங்க கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வான்கூவர் மற்றும் சரே ஆகிய நகரங்களில் 2 தமிழ் பாடசாலைகளை நிறுவி தமிழ் அறிவு வேண்டும், தமிழ் புலமை வேண்டும் என்று விரும்பும் ஏழையர்களுக்கு கல்வி அறிவித்து வரும் பிரிட்டிஷ் கொலம்பியா தமிழ் கலாச்சார சங்கத்தின் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவர்களுக்கு நன்றி கூறி இன்று இங்கு பட்டிமன்றம் நடைபெற உள்ளது. எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொள்ளும் பொழுது அதன் நன்மை தீமைகளை அறிந்து குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்னும் ஐயன் திருவள்ளுவரின் வாக்குக்கு இணங்க அப்பொருளின் நன்மை தீமைகளை பகுத்தாய்ந்து கொள்வதே ஒரு மனிதன் வளம் பெற உதவும். ஒரு தனி மனிதனுக்கே இவ்வாறென்றால் நம் தமிழ் சமுதாயம் முன்னேற்றமடைய பண்டை காலத்தில் எந்த ஒரு விடயமானாலும் அதன் நன்மை தீமைகளை ஆராய்வதற்கு ஒரு குழு அமைத்து அந்த குழு விவாதிக்கும் மேடைதான் பட்டிமன்றம். அவ்வாறு விவாதிக்கும் பொழுது ஒரு குழு அதன் நன்மைகள் பெருமைகள் சிறப்புகள் பற்றியும், இன்னொரு குழு அதில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் தீமைகள் பற்றியும் பாதிப்பார்கள். அதன்பின் எது அதிக பலன் உள்ளதோ, நன்மைகள் அதிகமெனில் அந்த காரியத்தை செய்யலாம் என்றும், தீமை அதிகமெனில் அதை செய்யக்கூடாது என்றும் வகுப்பதுதான் முறை.
அதற்கு உரிய இடம்தான் பட்டிமன்ற மேடை. அந்த பட்டிமன்றத்தில் விவாதம் தான் நடக்குமே தவிர கலகம் நடக்கக்கூடாது. கலகம் இருந்தால் அங்கு நல்ல காரியங்களை செய்ய முடியாது, அதேபோல் கெட்ட காரியங்கள் நடைபெறுவதை தடுக்கவும் முடியாது. இன்று இங்கு அதுபோல் இரு குழுவினர் விவாதமிட உள்ளார்கள். தலைப்பு இன்றைய இளைஞர்களுக்கு பொறுப்புணர்வு குறைவா அதிகமா. இந்த நிகழ்ச்சி நிறைவில் இன்றைய தலைமுறையினருக்கு பொறுப்புணர்வு அதிகமா குறைவா என்று உள்ளது. ஆனால் எங்களுக்கு இங்கு கொடுத்த தலைப்பு இன்றைய இளைஞர்களுக்கு பொறுப்புணர்வு அதிகமா குறைவா. அது பற்றி வாழ்ந்த இரு குழு பெருமக்கள் இங்குள்ளனர். அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் முதலில் பெருமை அடைகின்றேன். முதலாவதாக இன்றைய இளைஞர்களுக்கு பொறுப்புணர்வு குறைவு என்னும் அணியிலிருந்து திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்கள் பேச உள்ளார்கள். அவர்கள் உங்கள் பலருக்கும் அறிமுகமானவர், சரே தமிழ் பாடசாலையின் முதல்வர். இந்த மேடையிலேயே, நமது தமிழ் கலாச்சார சங்க மேடையிலேயே நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, நடன இயக்குநராக, நாடக நடிகையாக பரிந்துரைத்துள்ளார். இன்று பட்டிமன்றத்தில் பேச உள்ளார். அதற்கு அடுத்து உள்ளவர் ராஜா கதிர்காமர். அவர் தமிழக பட்டிமன்ற மேதை ராஜா போல் இங்கு வேக்குவர் பட்டிமன்றங்களில் பலமுறை என்னோடு கலந்துள்ளார். வாதிப்பதில் வல்லவர், பொறுமையாக வாதிப்பார். ஆனால் தான் எடுத்துக்கொண்ட தலைப்பில் நின்று வாதிப்பார். அதற்கு அடுத்தவர் உங்களுக்கு முதலிலேயே அறிமுகமானவர், நமது சங்கத்தின் உப செயலாளர். அவரது நன்றிகளை பார்த்தபோதே நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் அவரது தமிழ் புலமை எந்த அளவுக்கு என்று. பொறியாளர், தமிழில் மிக ஆர்வமுள்ளவர். தனது கல்லூரி பல்கலைக்கழக நாட்களிலேயே பல மேடைகளில் இதுபோல் பட்டிமன்றம் போன்ற மேடைகளில் விவாதித்துள்ளார். நகைச்சுவையாளர், தானே நகைச்சுவை செய்யக்கூடியவர். இன்று நேரம் இல்லாததால் அதை செய்ய முடியவில்லை. எனவே அவர் இந்த மூவரும் இன்றைய இளைஞர்களுக்கு பொறுப்புணர்வு குறைவு என்னும் தலைப்பில் பேச உள்ளனர். மாறாக எனது வலது பக்கம் உள்ள அணியில் உள்ளவர்கள் இன்றைய இளைஞர்களுக்கு குறைவில்லை கூடுதல் என்றுதான் பேசுள்ளார்கள். அவர்கள் முதலாமவர் திருமதி கிருஷ்ணவேணி. அவரும் உங்களுக்கு அறிமுகமானவர். இன்றைய தமிழ் புத்தாண்டு விழா பேச்சு நடந்த போதே நீங்கள் அதை அறிந்திருப்பீர்கள், அவரது மொழி வளம் எவ்வளவு இருந்தது என்று. நீங்கள் பலர் தெரியாத ஒன்று, அவர் தோட்டக்கலை அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பது. தோட்டக்கலை அறிவியலில் முனைவர் பட்டம் பெற்று இங்கு தமிழிலும் புலமையுடையவர் என்பது தெல்ல தெளிவாக விளங்குகிறது. மேலும் அவர் தோட்டக்கலை தமிழ் மட்டுமல்ல, சமையல் கலையிலும் புலமை பெற்றவர். கிருஷ்ணவேணிஸ் கிச்சன் என்னும் பிளாக் கொண்டு வைத்து அருமையான செய்முறை குறிப்புகளை வெளியிட்டுள்ளார். அடுத்தவர் அம்பிகா சிவபிரகாசன், சரே தமிழ் பாடசாலை ஆசிரியர். அம்பிகாவும் நமது மேடைகளில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டுள்ளார். நடிகை, பட்டிமன்ற பேச்சாளர். அதையும் தவிர என்னோடு கூட ஒரு கவி அரங்கத்திலும் கலந்து கொண்டு தான் மிகச்சிறந்த புலவர் என்பதையும் வெளிப்படுத்தியுள்ளார் முன்பு. இறுதியாக பழம் கதிரேசன், அவரும் சிறந்த பேச்சாளர், தமிழ் புலமையாளர். தான் எடுத்துக்கொண்ட விடயத்தை சிறந்த உதாரணங்களுடன் எடுத்துரைத்து வாதிடுவதில் வல்லவர். மன வலிவு மட்டும் போதாது, உடல் வலிவும் இருந்தால்தான் என்றைக்கும் நல்லது, உடல் ஆரோக்கியத்தில் இருந்தால்தான் என்றைக்கும் நல்லது என்பதை எடுத்துக்கூறும் வகையில் அவர் கிரிக்கெட் விளையாட்டில் வல்லவர். பல கிரிக்கெட் கழகங்களுக்கு நடுவராக பணிபுரிந்துள்ளார். மேலும் இளைஞர்களுக்கும் உடல் வலிமை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன்
கிரிக்கெட் பயிற்சி பட்டறையும் கடந்த சில வருடங்களாக இளைஞர்களுக்கு நடத்தி வந்துள்ளார். எனவே இவர்கள் இன்று வாதிட உள்ளார்கள். எப்பொழுதுமே ஒரு காரியத்தை வாதிடும் போது வாதிடுபவர்கள் தங்களது நிலையில் நின்று அதனுடைய சிறப்புகளையோ அல்லது தவறுகளையோ வாதிடுவார்கள். ஆனால் எது சிறந்தது என்பதை எடுத்துரைக்க ஒரு துலாக்கோல் எங்கு கணம் அதிகம் உள்ளது என்பதை தன்னுடைய முள்ளினால் காட்டுமோ அந்த முள்போட செயல்பட வேண்டியதுதான் நடுவராகிய நான். எனவே எந்த பாரபட்சமும் இன்றி துலாக்கோல் எங்கு கணம் அதிகம் இருக்கிறதோ அங்கு அதை காட்டுமோ அதுபோல் இன்று இவர்கள் இரு குழுவினரில் எவர் அதிக எடுத்துக்காட்டுகளை கூறுகிறார்களோ அதை தொகுத்துரைத்து வழங்குவதுதான் எனது பணி என்று கூறி முதலாவதாக திருமதி ராஜராஜேஸ்வரி அவர்களை இந்த பட்டிமன்றத்தில் இன்றைய இளைஞர்களுக்கு பொறுப்புணர்வு குறைவே என்று பேச அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இளைஞர்களுக்கு பொறுப்பு அதிகமா குறைவா என்பது பட்டிமன்ற தலைப்பு. எனக்கு சிரிப்புதான் வருகிறது. எங்கு சந்தேகம் இருக்கின்றதோ அங்குதான் கேள்விகள் ஆரம்பமாகின்றன. அப்படி என்றால் பொறுப்பு குறைவாக உள்ளது என்பதுதானே அர்த்தம். அதற்கு இந்த 3 பேர் வந்து விவாதிக்கிறார்கள் என்பது மற்றற்ற சிரிப்பை தான் எனக்கு வரவேற்கிறது. இன்னைக்கு நான் வந்து நம்ம அம்பிகா டீச்சர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்களை நான் அம்பிகா டீச்சர் செல்லமா கூப்பிடுறேன். அப்போ நம்ம சிவபிரகாசம் நாங்க இருக்காரா இங்க ஒரு வேலை செஞ்சுருப்பாருங்க. அப்ப கேட்டேன், என்னங்கண்ணா உங்க பொண்டாட்டி பொறுப்பு குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகம்னு பேச போறாங்களாமே, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாரு, அவங்க பொறுப்பு இல்லாத ஒரு பொண்டாட்டிங்க, அவங்க சொல்றதெல்லாம் நீங்க பொருட்படுத்தாதீங்கன்னு சொன்னாங்க. அதையே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பொருட்படுத்தாதீங்க. குடும்பத்துல குழப்பத்தை ஏற்படுத்தின திருப்தியோட என்னோட முதல் வாதத்தை ஆரம்பிக்கின்றேன். நேரம் குறித்த பொறுப்பு கொஞ்சம் குறைவு. காலம் பொன்னானது என்ற உணர்வு ஒரு துளியும் இக்காலத்து இளைஞர்களுக்கு இல்லை என்று நான் அடித்து சொல்வேன். பாரதி பாடி சென்றான், காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளும் பாப்பா என்றான். ஆனால் இக்காலத்து இளைஞர்கள் பழக்கம் என்றால் என்ன என்று நம்மையே கேட்பார்கள். 8 மணி ஸ்கூலுக்கு 8 மணிக்கு நாம் போய் எழுப்பணும். 6 மணில இருந்து கட்டிட்டு இருந்தாலும் அது டயர்டாகி தூங்க போயிட்டு இருக்கோம். பல்லு தேய்ச்சே ஆகும்னு நம்ம வந்து பாத்ரூம்ல தள்ளி போட்டு மூடிட்டு வந்தா 15 நிமிஷம் கழிச்சு மூஞ்சி கூட கழுவாம வெளியே வந்தானாங்க. ஏண்டா பல்லுக்காம வந்தேன் அப்படின்னா, நீங்க பல்ல தானே தேய்க்க சொன்னீங்க, மூஞ்ச கழுவ சொல்லலையே கேட்கிறான். இந்த காலத்து பிள்ளைகள் இப்படி இருக்கிறார்கள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிநெறி இல்லாமல் எப்படியும் வாழலாம் என்ற விதிமுறையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய பழக்கம் பின்னர் மற்றொரு நாளில் வேலை செய்யும் பொழுது எத்தகைய இடையூறுகளை விளைவிக்கும் என்று பெற்றோர்களான உங்களுக்கு புரிந்திருக்கும். தினசரி நாம் பார்ப்பதென்ன, படிப்பதென்ன? போதை பழக்கத்தால் இறக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டு வருகின்றது. இப்பெல்லாம் நான் நியூஸ் பேப்பரை படிக்க